அன்பார்ந்தவர்களே, வணக்கம். நாம் சில தெய்வ வழிபாடுகளை எந்தெந்த முறையில் வழிபாடு செய்வோம் என்று பலர் பல வகையில் அவர்களுக்கு தெரிந்தது எப்படியெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒருவர் செய்வது போல மற்றொருவர் செய்வது கிடையாது. கேட்டால் அவர்களுடைய பழக்க வழக்கம், என்னுடைய பழக்க வழக்கம் அப்படி தான் வரும். ஆகவே நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்று யாரையும் நாம் கூற முடியாது. அதில் ஒன்று, சில தெய்வ வழிபாடுகளில் மிக முக்கியமான வைணவர்கள் வணங்கக்கூடிய மிக பெரும் பொருள் சாலக்கிராமம். இந்த சாலக்கிராமம் என்னும் ஒரு அற்புதமான பொருள். அது ஒரு காலத்தில் சாலக்கிராமத்தை வைத்து அதிகம் பேர் இதை பூஜித்து இருந்தார்கள். இப்பொழுது அது கிடைப்பது அரிதாக உள்ளது. ஆகவே இந்த சாலக்கிராமம் வழிபாடு என்பது மிக முக்கியமானது ஒன்று. அதை நீங்கள் வைத்து பூஜையோடு வழிபட்டால் உங்கள் வீட்டில் திருமால் குடிகொண்டிருப்பார் என்று பொருள். அதில் நிறைய போலிகளும் உண்டு. உண்மையான ஒரு சாலக்கிராமம் என்றால் உடைத்து பார்த்தால் மட்டுமே புரியும். முழுமையான ஒரு கல் இருந்தால் அது சாலக்கிராமமா என்று கூட தெரியாமல் இருப்போம். ஆகவே சாலக்கிராமம் என்பது மிக முக்கியமான ஒரு பொருள் என்று கூறிக்கொண்டு மட்டுமல்லாமல் அதில் திருமால் உறங்கிக் கொண்டிருப்பார் என்று கூட சொல்வார்கள். ஆகையால் அந்த சாலக்கிராமத்தை உள்ளே உடைத்து பார்த்தால் ஒரு தங்கத்திலான வடிவமாக இருக்கும். சுருண்டு இருக்கும், நீண்டு இருக்கும், உருண்டையாக இருக்கும். அதுக்குள் அது உடைத்து பார்த்தால் மட்டுமே தான் தெரியும். மேலோடு பார்த்தால் அது சாலக்கிராமமா என்றால் நிறைய போலிகள் உண்டு. அதனால் உடைத்து பார்த்தால் அது ஒரு தங்கம் போன்று உள்ளே இருக்கும். அதுதான் திருமால் என்று கூறுவார்கள். அது நம் வழக்காடும் வழியாக அது ஒரு பூச்சி என்று சொல்வார்கள். அந்த பூச்சி அதிலேயே தங்கி உண்டு. அதில் தான் அதிகமான சக்தி இருக்கிறது என்று பொருள். அதை வீட்டில் வழிபடுபவர்களுக்கு திருமால் வீட்டில் குடிக்கொண்டிருக்கிறார் என்பது தான் சொல்வார்கள். ஆகவே உண்மையான சாலக்கிராமத்தை எடுத்து நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். வீட்டில் திருமால் குடிக்கொண்டிருப்பார். அதில் வீட்டில் ஒரு ஆலயம் இருப்பதற்கு சமமாக கூட கருதலாம். ஆகவே இதை பயன்படுத்துவோருக்கு செல்வம் பெருகம், மகாலட்சுமி கடாட்சம் கிட்டம். ஆகவே இதை நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி கொள்ளலாம். ஆனால் உண்மையாக இருந்தால் அதை உடைத்து பார்த்து தான் வாங்க முடியுமே தவிர உடைக்காமல் வாங்கினால் அது வெறும் கருங்கல்லாகவே கூட செய்து வைத்திருப்பார்கள். அதை அருள் கூர்ந்து அதை உடைத்து பாருங்கள். உள்ளே பூச்சி தென்பட்டால் மட்டுமே அது உண்மையான சாலக்கிராமம். எடுத்து வழிபாட்டு செய்து உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.